நாள் பாலியல் வன்கொடுமைகள் அப்படின்றது ஏறிக்கிட்டே தான் போகுது. அதனுடைய கவுண்ட் கொஞ்சமாவது குறையுதான்னு கேட்டா யாருக்கு என்ன மாதிரியான ஒரு தண்டனை கொடுத்துட்டே இனிமே நீலாம் மனுஷனா, நீலாம் வெளியே வரக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுற அளவுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் கூட அது நடக்குமா, இதை நிறுத்துவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சாத்தியமே இல்லை போல் இருக்கு. அண்ட் இப்ப இவ்வளவு நாள் இங்க இருந்த லோக்கல் பீப்புள்ஸ் கிட்ட எல்லாம் ரொம்ப கேவலமா நடந்துகிட்ட மனுஷங்க இப்ப என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, வெளிநாட்டுல இருந்து வரவங்களையும் சேர்த்து பாலியல் துன்புறுத்தல் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கான ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா திருவண்ணாமலையில் நடந்திருக்குங்க. பிரான்ஸ்ல இருந்து 46 வயசுடைய ஒரு பெண் என்ன பண்றாங்க, இங்க வந்திருக்காங்க. அதுவும் அவங்க ஜான்வரி வந்திருக்காங்க. இங்க தியானம் பண்ணணும், தியானம் மனநிலையை சாந்தம் பண்ணணும் அப்படின்றதுனால ஒரு பிரைவேட்டான ஒரு ட்ரைனிங் சென்டர்ல அவங்க அதற்கான ஒரு பயிற்சி எல்லாம் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. சோ அந்த நேரத்துல அவங்களுக்கு சுற்றுலாக்கு வராங்க அப்படின்னும் போது அங்க ஒருத்தவங்க சுத்தி காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டியை வச்சிருப்போம் இல்லையா. சோ அந்த நம்பர் என்ன பண்றாரு, ரொம்ப நாளா இவங்களை ஃபாலோ பண்ணி நான் அங்க கூட்டிட்டு போறேன், இங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருக்காரு. சோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல வெங்கடேஷ் அப்படின்றதான் இவருடைய பேர். ஓகேவா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அவன் என்ன பண்றாரு, அவனே சொல்லலாம், மரியாதைலாம் கூட தேவையில்லை. அவன் என்ன பண்றான், ஒரு சிச்சுவேஷனுக்கு அப்புறம் தியானம்ல அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது அவனுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, இவங்க தியானம் பண்றதுல ரொம்ப ஒரு பெரிய ஒரு மைண்ட் வச்சிருக்காங்கன்னு. அண்ட் அண்மையில திருவண்ணாமலையில கிரௌட் இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல, ரொம்ப ஒரு ஸ்பேன் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அளவுக்கு கிரிவலம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் வருவாங்க போவாங்க. ஆனா அந்த சாமியை பாக்குறதுக்கு டேஸ், மந்த், வீக்ஸ் அப்படின்னு எதுவுமே இல்லாம செம்ம கிரௌடு. எங்க இருந்து திடீர்னு எப்படி இந்த மாதிரி அவ்வளவு ஒரு ரொம்ப ஃபேமா நம்ம ஆளுங்க தவிர வெளி மாநிலங்கள்ல இருந்தும் வெளிநாடுகள்ல இருந்தும் அதிக பேர் வந்துட்டு இருக்காங்க. ஓகேவா, அந்த வகையில இப்ப செம்ம கிரௌட் நிறைய பேர் வர்றதுனால அங்க வழிகாட்டிகளும் அதிகமா இருக்க ஆரம்பிச்சாச்சு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பையன் என்ன பண்றான், அந்த ஆள் என்ன பண்றான், ஓகே நீங்க தியானம் பண்ணணும் அவ்வளவுதானே, நம்ம இந்த மலையில 2668 தூரம், ஓகேவா, மைல் மேல போயிட்டோம் அப்படின்னா அங்க தியானம் பண்ணா முக்தி கிடைக்கும், அண்ணாமலையார் ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு, நம்ம அங்க போலான்ற மாதிரி மைண்ட் எல்லாம் மாத்தி விட்டுருக்கான். அவங்களும் சரி ஓகே இங்க இருக்கிறவன் அவனுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்பி இத்தனை நாள் நம்ம கூட இருந்தோம்னா அவங்களும் போறாங்க. போற தூரத்துல அவன் என்ன பண்றான், பாலியல் துன்புறுத்தல் பண்ண ஆரம்பிக்கிறான், நிறைய டார்ச்சர் பண்றான். டென்ஷன் ஆன அவங்க அங்க என்ன நடந்ததுன்றது சொல்லல. சோ என்ன பண்ணிட்டாங்க, திரும்பவும் நாங்க இங்க இருக்க போறது இல்லை அப்படின்றது அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு திருவண்ணாமலையில இருந்து அவங்க என்ன பண்றாங்க, சென்னைக்கு மூவ் ஆயிட்டாங்க. சென்னை போனதுக்கு அப்புறம் பிரான்ஸ் நாட்டு துணை தூதரகம் இருக்கும் இல்லையா, அங்க போயிட்டு அவங்க புகார ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இது ஒருத்தன் பண்ணா அப்படின்னு அவங்க எஸ்பி ஆஃபீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்க இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே குண்டுகட்டா அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் தேவையா, பேசாம மூட்டு இருக்கலாம்ல, இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னா பல பேர் கிழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் நம்ம வெளிநாட்டுல இருந்து நம்மளை நம்பி ஒரு ஆள் வராங்க, நம்ம ஊருக்கு வராங்க, அவங்கள எப்படி பார்க்கணும்னு தெரியாது, நமக்குள்ள கூடயே இருக்கிறவங்களதான் நாசம் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கிருந்து வரவங்களையுமா அப்படின்னு காரி காரி துப்புறாங்க. நோ வேர்ட்ஸ் டு. இந்த மாதிரி லூசுத்தனமா பண்றானுங்க பாருங்க. அவனுங்க எல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். குட்டி குட்டியா எல்லா விவரங்களும் நாட்டு நடப்புகள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.